சந்தர்ப்பம் கிடையாது. பட் கடைசி படங்கிறதுனால இந்த பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்தாரு. மிரட்டிட்டார். மலேசியா புக் ரெக்கார்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுக்கு கின்னஸ் ரெக்கார்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. பட் இதில் ரொம்ப சிறப்பம்சமாக பார்க்க போனோம்னா இவ்வளோ க்ரௌடு வரும்போது அந்த ஏர்போர்ட்லேருந்து அவர் ரிசீவ் பண்ணது மலேசியா அரசுடைய அந்த நடன நிகழ்ச்சியோட விஜயை ரெட் கார்பெட் போட்டு வரவேற்ற ஒரு விஷயம். கண்ணிலேருந்து கண்ணீர் வரலையே தவிர அந்த கண்ணு கலங்குறதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. மனசு வந்து குலுங்குனதையும் மழையும் வந்து இல்லை, அது வந்து ஜனவரி 3ஆம் தேதி பிளான் பண்ணிட்டு இருக்க ஒரு தகவல். அது 3 வருமா 5 வருமாங்கிறது தெரியல. நான் படம் 10th ரிலீஸ். ஹாய் ஹலோ வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு த ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா பத்திரிகையாளர் வெங்கடேஷ் அவர்கள் தான். ஜனநாயகன் ஆடியோ லான்ச் எப்படி நடந்தது அதை பத்தி தான் பல விஷயங்கள் பேச போறோம். வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்குங்க. ஸோ ஜனநாயகன் ஆடியோ லான்ச் எப்படி இருந்தது? தெருக்கி விட்டார், மலேசியாவே தெருக்கி விட்டார்னு தான் சொல்ல முடியும். இந்தளவுக்கு மிக பிரம்மாண்டமாக ஒரு விழா வந்து அங்கே மலேசியாவுடைய ஒரு கிங் மேக்கர் பிஸ்னஸ் மேன் டத்தோ அப்துல் மாலிக் அப்படிங்கிற அவர் தான் இந்த ஃபங்க்ஷனே நடத்துனது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாக விஜய் கிட்ட கெட்டே இருக்கார். ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நான் பண்ணணும் கொடுங்க சார்னு சொல்லி விஜய் அதுக்கான சந்தர்ப்பமே கிடையாது. பட் கடைசி படங்கிறதுனால அந்த பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்தாரு. மிரட்டிட்டார். மலேசியா புக் ரெக்கார்ட்ஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுக்கு கின்னஸ் ரெக்கார்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ மலேசியா மக்களுடைய அந்த அன்பும் ஆதரவும் விஜய் இந்தளவு இருக்குமா அப்படிங்கிறது மாதிரி ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயத்தை வந்து கூட்டத்தை காமிச்சு 1 லட்சம் பேர் கிட்டத்தட்ட உட்கார்ந்து அந்த விழாவை வந்து சிறப்பாக மாலிக் அவர் நடத்தி கொடுத்துருக்காரு. இது விழா முடிஞ்சோடனே விஜய் கூட மாலிக்கை கட்டி பிடிச்சி எனக்கு இது எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப சிறப்பாக பாதுகாப்பாக, முக்கியமாக பாதுகாப்பாக ரசிகர்களை நீ கொண்டு வந்து அனுப்பிச்சதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் பார்க்கப்படுதுன்னு அதுக்கு மிகப்பெரிய நன்றியை மாலிக்கிட்ட சொன்னதாக ஒரு தகவல். பட் இதில் ரொம்ப சிறப்பம்சமாக பார்க்க போனோம்னா இவ்வளோ க்ரௌடு வரும்போது அந்த ஏர்போர்ட்லேருந்து அவர் ரிசீவ் பண்ணது மலேசியா அரசுடைய அந்த நடன நிகழ்ச்சியோட விஜயை ரெட் கார்பெட் போட்டு வரவேற்ற ஒரு விஷயம். எல்லாருமே, அதாவது மலேசியா அரசும் சரி, இந்த விழா நடத்தின அப்துல் மாலிக் அவர்களும் சரி, மிக சிறப்பாக விஜய்க்கு ஒரு வரவேற்பை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே 6-7 கிலோமீட்டருக்கு வந்து ஃபுல் டிராஃபிக் ஜாம். மலேசியாவே வந்து இந்தளவுக்கு ஒரு டிராஃபிக் ஜாம் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட யுஎஸ்ஏ அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வரும்போது ஆனதாக எனக்கு ஒரு தகவல். ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு மேலே டிராஃபிக் ஜாம் ஆகி அவர் சேஃப்டியாக கொண்டதுக்குள்ளே படாத பாடுபட்டது அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட அந்த க்ரௌட், அந்த டிராஃபிக் ஜாம் விஜய் அவர்களுக்கு நேற்று வரும்போது நடந்ததை வந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தான் இவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னா மலேசியாவையும் பார்ட்டி போய் மிரட்டியிருக்கார் அப்படின்னு தான் தோணுது. மக்களுடைய ஆதரவும் அந்த நன்றியும் அவருடைய செல்வாக்கும் என்னங்கிறத வந்து விஜய் காமிச்சதாக உணர்றேன் நான். பட் ரொம்ப சிறப்பாக நடந்த ஒரு விழா. எப்படி சொல்கிறது, இதற்கு மேலே ஒரு விழா வந்து நடக்குமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விழாவாக தான் இதை நான் பார்க்குறேன். இந்திய திரையுலகத்தில் இந்த மாதிரி ஒரு விழா வந்து கண்டிப்பாக ஒரு ஆடியோ லான்ச்சுக்கோ ஒரு வெற்றி விழாவுக்கோ இது வரைக்கும் நடக்கலை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையில் தெரிய வருது. மிக சிறப்பாக இந்த நடந்த விழாவை நான் பார்க்குறேன். ஸோ விஜய் அவர்கள் பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. ஆனால் விஜயோட இண்டஸ்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ், சக நடிகர்கள் யாருமே அந்த விழாவில் காணப்படல. ஏன் அப்படி இல்லை, விஜய் அவர்கள் வந்து அரசியலில் போனதுனால வந்து கொஞ்சம் மற்றவர்கள் வந்து வர்றதுக்கான ஒரு விஷயத்தை வந்து தவிர்த்ததாக தான் எனக்கு ஒரு தகவல் வருது. பட் அஜித் கூட அந்த மலேசியாவில் இருந்தால் கண்டிப்பாக வர்றேன்ற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணார். ஏன்னா அவர் வந்து ரொம்ப நெருங்கிய உயிர் நண்பர்கள். அஜித்தும் விஜயும் இன்னமும் ஃபோன் மூலமாக 2 பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, ஷாலினி, சங்கீதா, பசங்க எல்லாமே ஒருத்தர் வீட்டுக்கு போகிற அந்த ஒரு நட்பு இன்னுமே தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. நான் நிறைய வீடியோவில் பேசியிருக்கிறது, அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் மோதிக்காதீங்க, 2 பேரும் உயிர் நண்பர்கள், ஃபோனில் பேசிகிட்டு இருக்க விஷயத்தை நிறைய நான் கன்வே பண்ணியிருக்கேன். அது அஜித் கரூர் மேட்டருக்கு பிறகு 2 வாய்ஸ் மெயில் கொடுத்ததை பார்த்தாங்க. இப்போ விஜய் அவர்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து அஜித் பேரை என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி மலேசியனாலே என்னுடைய நண்பன் அஜித் நாமம் தான் வருது, பில்லாத நாமம் வருது அப்படிங்கிறத தெளிவாக இங்கே சொல்லியிருக்கார். இது ஆக்சுவலாக வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் வந்து விஜய் அஜித் பேரை வந்து யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஆனால் இங்கே வந்து நானும் 2 பேர் நண்பர்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து போட்டு உடச்சிட்டார் அப்படின்றதும். இனிமேல் பார்த்திங்கன்னா 2 ரசிகர்களும் ஒன்றாக சேர்ந்து தான் அவர்கள் செயல்படுன்னு நினைக்கிறேன். பட் மற்ற நடிகர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதுதான் ஒரு பக்கம் விஜய் அரசியலில் போனால் அந்த டிவிக்கு ஆதரவாக போயிருமோ அப்படிங்கிற அந்த ஒரு தயக்கம் இருந்து தான் காரணம்னு நான் நினைக்கிறேன். நான் ஓகே. ஸோ அஜித் பேரை சொன்னதுக்கு ஒரு அரசியல் காரணம் உள்ளே அடங்கியிருக்கா? கண்டிப்பாக அந்த ரசிகர்களை தன் பக்கம் வந்து அந்த, அதாவது என்ன சொன்னால், ஓட் பேங்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இப்போ அஜித் இவர்கிட்ட 100% ஓட்டு வருதுன்னா அஜித் 100% இருக்குது. அதில் 100% வராட்டினா கூட அட்லீஸ்ட் ஒரு 60-70% வந்தாலே போதும். ஸோ அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். எல்லாமே ட்வின் ஒன்று தான். பட் ஒரு நண்பர்கள்ட்ட பேசுகிறது ஒன்றும் தவறு இல்லை.
எதிரிக்கிட்ட தான் பேசக்கூடாது, வேண்டாம். அவர் நண்பர் தானே சொன்னார். அதனால் அஜித் பேர் சொன்னோடே மலேசியா அரங்கமே எந்தளவுக்கு அதிர்ச்சிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. ஒரு கிளிப்பிங் மட்டும் தான் காமிச்சாங்க. அஜித்துக்கு என்ன செல்வாக்கு இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியுது. இங்கே அவருடைய நட்பை நான் பார்த்தேன். ரெண்டாவது அவர் அரசியல் நோக்க போகும்போது அது ஓட்டாகவும் மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதையும் நான் பார்க்குறேன். அண்ட் விஜய் அவர்களுடைய கடைசி பாட்டு, கடைசி ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கும்போது பல ஃபேன்ஸ் இமோஷ்னல் ஆனாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? விஜய் எமோஷனல் ஆனாருங்க. அவர் கண்ணு கலங்கலையே தவிர அப்படியே அந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி, அதாவது கண்ணிலேருந்து கண்ணீர் வரலையே தவிர அந்த கண்ணு கலங்குறதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. அந்த மனசு குலுங்குனதையும் அழகையும் அது அவர் கூட பழகுகளுக்கு தான் அந்த உணர்வுகள் தெரியும். நான் விஜய்கிட்ட நிறையடியாக கிட்டத்தட்ட 7-8 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கும் போது அவரை பற்றின விஷயங்கள் எனக்கு தெரியும். அதை ஒரு உள்ளுக்குள்ளே அழுத விஷயங்கள் நிறையா இருக்குது மனசுக்குள்ளே. ஏன்னா இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டில் 1 லட்சம் ரசிகர்கள் ஆதரவில், மக்கள் ஆதரவில் இவரை வழி அனுப்புறதுக்கான ஒரு விழாவாக இது மாறும்போது அந்த எமோஷனல் யாருமே கட்டுப்படுத்த முடியாது. அவரே சொல்கிறார், இப்போ அந்த சனி பாட்டு பாடிலாம் பண்ணும்போது என்னை அழ வைக்கணும்னு பார்க்காதீங்க, நான் அழமாட்டேன் அப்படிங்கிறத கூட அவர் ஒரு எமோஷனலாக தான் சொல்ல தான் நான் பார்க்குறேன். நான் இதை அதனால் இந்த விழா ஒரு சிறப்பானதாக நான் பார்க்குறேன். நான் ஓகே. அண்ட் தளபதி ட்ரிபியூட் அண்ட் கின்னஸ் ரெக்கார்ட் அட்டெம்ப்ட் இல்லை, கின்னஸ் ரெக்கார்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போது அது அதான் சொன்னேன் இல்லையா, இந்திய திரையுலகத்தில் இந்த மாதிரி விழா நடந்ததுன்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. கண்டிப்பாக கின்னஸ் ரெக்கார்டில் இடம்பெறும். இந்த ட்ரிபியூட்டுங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் படத்தினுடைய எண்டில் வருது. இதுக்குள்ளே அவருடைய தளபதி பாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய லோகேஷ், அட்லி, நெல்சன் கூட இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு கேமியோ ரோலில். அதனால் ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள், அதாவது ஒரு சோகமாக இருக்காது ட்ரிபியூட், ஒரு 10 நிமிஷம். பட்டு மனசை உழுக்கிறது மாதிரி இருக்கும். நம்ம அண்ணன்ற சொல்கிற விஜய், தளபதினு சொல்கிற விஜய், இது இறுதி படமா? ஏன்னா எல்லா பேரையும் ஒரு படம் முடிஞ்சோன்னா அடுத்த படம் வரும்னு வெயிட் பண்ணுவாங்க. பட் இனிமேல் வராதுங்கிற அந்த ஒரு எமோஷனல் நம்ம அது கண்டிப்பாக பார்க்க முடியும். ட்ரிபியூட்டில் ஒரு 10 மினிட்ஸ் மனசை அப்படி ஷேக் பண்ணுறது மாதிரி காட்சிகள் நிறைய இருக்குது அதில். ஓகே. அண்ட் இவ்வளோ பெரிய ட்ரிபியூட், இவ்வளோ பெரிய ஃபைனல் சென்ட் ஆஃப் அப்படி இருக்கும்போது பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இல்லை தோத்தா அவர் நடிப்பாருன்னு. இந்த ட்ரிபியூட்க்கு அப்புறம் இந்த கருத்து அப்படி தான் இருக்கா? இல்லை, அவர் தோக்குறாரு ஜெயிக்கிறாருங்கிற விஷயத்த நம்ம இப்போ யாருமே சொல்ல முடியாது. நம்ம யூத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய வெற்றி பெறுவார்னு சொல்ல முடியாது, தோல்வி சந்திப்பார்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான் இந்த ஆடியோ லஞ்சு ஒரு கேள்வி கேட்கும்போது யாரை எந்த இடத்துல உட்கார வைக்கிறது மக்கள் கையில் இருக்குன்னு ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொன்னார். மக்கள் தான் எஜமானர்கள், நீதி அரசர்கள். அவர்கிட்ட கடைசியாக எல்லா கட்சியிலுமே கடைசியில் ஓட்டு கேட்க போகிறாங்க, வீட்டு வாசலில் போய் நிற்பாங்க. அப்போ மக்கள் தான் முடிவு. அவர்கள் என்ன முடிவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ 2026க்கு பிறகு தான் தெரியும். அதில் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக நாற்காலில் போய் உட்கார போகிறாரு, படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் ஒருவேளை எதிர்க்கட்சி தலைவராக வர்றதுக்கான வாய்ப்புகள் மக்கள் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் படம் பண்ணுவார். ஸோ எதிர்க்கட்சிங்கிறது தலைவர் அந்த போஸ்ட்டில் போய் உட்காந்தாருன்னா வருஷத்துக்கு 2-3 தடவை தான் சட்டசபைக்கு போகிறாங்க. மீதி நாட்கள் மக்களை சந்திக்க போகிறாரு. வருஷத்துக்கு ஒரு படம் தாராளமாக பண்ணுவார். ஏன்னா இப்போ டெப்டி சிஎம் நம்ம பவன் கல்யாண் அவர்கள் ஆந்திர அவரு கூட பார்த்தீங்கன்னா இப்போ படங்கள் 2-3 படங்கள் பண்ணிட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது அதற்குள்ளே ஒன்றும் பெரிய விஷயங்கள் இருக்காது. ஆனால் இது மக்கள் கொடுக்குற தீர்ப்பை வச்சு தான் அவர் படம் நடிக்கணுதா நடிக்கக்கூடாதா அப்படிங்கிற விஷயம் அவர்கள் சொல்கிற தீர்ப்பில் இருக்குது. நான் நாற்காலில் போய் உட்காருங்கிற முடிவுக்கு பிறகு தான் இது தெளிவாக சொல்ல முடியும். அதனால் யூத் எதிர்ப்பில் எதுவுமே நான் பேச முடியும். ஓகே. அண்ட் விஜய் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அவ்வளோ கூட்ட நெரிசல் அண்ட் அவர் தள்ளிவிட்டு அவர் தடுமாறிய சம்பவம், அது காணொலி எல்லாமே வைரலாக போயிட்டுருக்கு. ஏன் இப்படி மக்கள் ஆக்ரோஷமாக இருக்கோம்? பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மலேசியா மக்கள் நல்லா பார்த்துக்கிட்டோம் விஜயை, என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி கான்ட்ரவர்சியாக போயிட்டுருக்கு. இதை பற்றி உங்களோட டேக்? இல்லை, நானும் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா மலேசியாவில் அந்த புக்கட் ஜலீல் மைதானத்தில் உள்ளுக்குள்ளே 1 லட்சம் பேர் உட்காந்துருக்கும் போது ரேமாக்கெலாம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரசிகர் ஆடியன்ஸாவது ரேமில் ஏறி அட்டகாசம் பண்ண விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்களா? பட் இங்கே ரேமில் வாக் பண்ணும்போது விக்ரவாண்டி மாதிரியில் பண்ணும்போதெல்லாம் நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு உங்களுக்கு. பட் அங்கே இருக்கிற ரசிகர்கள் ஃபேன் விஜயை பார்க்கணுங்கிறாங்க, அந்த ஆரவார்த்தையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க. அது ரொம்ப நீட்டாக நடந்து அது முடிஞ்ச விஷயம். 1 லட்சம் பேர் திடுத்துப்புன்னு ஸ்டேஜுக்கு வந்தால் என்ன நிலைமையாக இருக்குது உங்களுக்கு? அதை ஸோ ஆனால் ஏன் இந்த ரசிகர்கள் மட்டும் இப்படி இருக்காங்கங்கிறது தான் எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. தமிழ்நாடு ரசிகர் எஸ் அப்படி தான். ஏன்னா இதை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அந்த விழா முடிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு வர்றாருன்னா நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள், உங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க. நம்ம இதே தான் ஒரு ரசிகர்கள் அதை பண்ணணும். பட் இங்கே தள்ளும் முள்ளு ஏற்பட்டு அவர் தடிக்கு கீழே விழுந்துட்டார். விழுந்து ஒரு மேலே திடுத்துப்புன்னு ஒரு 10 பேர் ஏறி போனாங்கன்னா என்ன நிலைமை உங்களுக்கு? பட் இது நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இன்றைக்கி அவருக்கு பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது.
இசட் பிரிவில் இருக்காருங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனாலும் பட் ஏன் நேற்று அந்த பாதுகாப்பு சரியாக இல்லாமல் போச்சா, இல்லை ஒரு ரசிகர்களுடைய இந்த ஆர்வாரம் இந்த அளவு இருக்கும்னு எதிர்பார்க்காம நடந்த ஒரு சம்பவமா அப்படிங்கிறது உண்மையிலேயே புரியல. பட் எதுவாக இருந்தாலும் ரசிகர்கள் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். நீங்கள் உங்களை மாதிரி தான் அவர் அப்படிங்கிற விஷயத்தை விஜய் சொல்கிறாரு. ரசிகர்கள் உங்கள் வீட்டு வாசல் வந்து நிற்கிறேங்கிறார், உங்களை மாதிரி தான் நானுங்கிறார். அப்போ போய் தள்ளுமுள்ளில் போய் கையை பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. பட் நேற்று நடந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே எனக்கு தானே எப்படின்னா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அது பண்ணுறது வந்து எந்த ரசிகர்கள் தெரியாது, விஜயோடைய ரசிகர்களா இல்லை விஜய் ரசிகர்ன்ற போர்வையில் யாராவது உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்களாங்கிறது நமக்கு சொல்ல முடியல, தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் அவர் அந்த ஏர்போர்ட்லேருந்து வரும்போது விவிஐபியுடைய என்ட்ரன்ஸ்லாம் கொஞ்சம் இருக்கும் கண்டிப்பாக. அந்த இடத்துல அவரை டக்குன்னு கூட்டி போய் காரை ஏற்றி விட்டு அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. பட்டு இவரை நார்மலாக ஒரு பக்கம் வந்துட்டு இவ்வளோ க்ரௌடு மத்தியில் போகிறாங்கிறத வந்து அதாவது எப்படி சொல்கிறது, இதை ரசிகர்கள் கோஆப்ரேட் பண்ணுமா இல்லை பாதுகாப்பு இன்னும் பலப்படுத்தணுமா அப்படிங்கிற விஷயம்லாம் இனிமேல் வந்து விஜய் முடிவெடுப்பார்னு நான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக ஏன்னா அவர் ரசிகர்கள் நோக்கி வர்றாரு. இப்போ நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் உங்கள்கிட்ட நெருக்கத்தில் வருவார். நீங்கள் இப்படி பண்ணால் எப்படி வருவார்? ஸோ அதனால் கொஞ்சம் அவருக்கு விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். தூரமாக இருந்தே உங்களை பார்த்து பேசுகிற வாய்ப்புகள். அஜித் மாதிரி கிடையாது. அஜித்துக்கு ஏற்பட்ட சம்பவங்கள் வேறு. உங்களுக்கு இனிமேல் நான் வந்து மீடியாவுக்குள்ளே வரலைங்கிற விஷயத்தை ஓப்பன் பண்ணிட்டு போனார். அது வேறு. பட் இது வேறு. இவர் வந்து பொதுமக்கள் இனிமேல் சந்திச்சு தான் ஆகணும், போய் தான் ஆகணும். பட் ஆனால் மக்கள் ஆதரவு தரணும் இல்லையா? இவ்வளோ எமோஷனல் தேவையில்லை. அந்த ஆர்வத்தை காட்டுங்க. அதை போய் நசுக்கி பண்ணி கூட்டத்தில் பண்ணும்போது எப்படி இதை நம்ம பார்க்குறது அப்படின்னு தான் தெரியல. அதுதான் இனிமேல் விஜய் அவர்கள் யோசிச்சு தான் இனிமேல் வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நேற்று வந்ததே இவ்வளோ ட்ராவல் பண்ணி போய் மலேசியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் இது பண்ணி 1 மணி டைமுக்கு மேலே தான் புறப்பட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு புறப்பட்டு வர்றான்னு வச்சிங்களேன். அப்போது அவர் கொஞ்சம் எப்படி இருப்பார், ஸோ மன ரீதியாக உடல் ரீதியாக கொஞ்சம் டயர்டாக இருப்பாருங்கிற விஷயம் தெரியும். பட்டு அதுதான் இது எப்படி இனிமேல் பார்க்கணும், எப்படி ரசிகர்கள் பண்ண போகிறாங்கிறது. விஜயோட ஸ்பீச்சுக்கு வரும். அரசியல் பேசினாரா, என்ன பேசினாரு? ஏன்னா எப்பயுமே விஜயோட ஸ்பீச் ஆல்வேஸ் ஸ்பார்க்ஸ் கான்ட்ரவர்சி. ஸோ ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் என்ன நடந்தது? அரசியல் உள்ளே இருந்தது. அவர் பேசுனது தான் நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க. அரசியல் இருக்கும், ஆனால் இல்லாத மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிற விஷயந்தான். 2-3 மேட்டரில் அவர் வந்து இதுக்குள்ளே வந்து அரசியலில் உள்ளே வச்சிட்டார். குட்டி கதைக்குள்ளேயே ஒரு அரசியல் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது மாதிரி உங்கள் இடத்துக்கு அடுத்து யார் வர போகிறாங்கன்ற ஒரு கேள்விக்கு அவர் சொன்ன பதில் மக்கள் கையில் இருக்குது. மக்கள் முடிவு பண்ணாங்கன்னா அந்த இடத்துக்கு யார் அவனுங்கிறத முடிவு பண்ணுவாங்கன்னா அது 2 in 1. நீ அப்படியே எடுத்துக்கலாம். அந்த இடத்துக்கு விட்டு போகிற இடத்துக்கு சிவகார்த்திகேயன் வருவாரா அப்படின்னோம்னா மக்கள் தான் சொல்லணும் தீர்ப்புன்ட்டார். இதுக்குள்ளே அரசியல் தான் மேஜராக இருக்குது. அந்த சீட்டில் யாரை உட்கார வைக்கணும், அந்த இடத்துக்கு யாரை உட்கார வைக்கிறது மக்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொன்னதாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் பேசின விஷயங்களே நிறைய வந்து அரசியல் டச் உள்ளுக்குள்ளே நிறையாவே இருக்குது. அவர் பேசுறது 2 in 1 தான். பட் அரசியல் நீங்கள் பேசக்கூட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டால் கூட இதுக்குள்ளே அரசியல் சாயம் கண்டிப்பாக இருக்குது. என்ன அடிப்படை? ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த மக்களுக்கு ரசிகர்களுக்கு சில விஷயங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதை நேரடியாக பண்ண முடியாது. இது கட்சி சார்பாக இருந்தால் நிறைய விஷயங்கள் போல்டாக பேசியிருப்பார். பட் அது பேச முடியாது. அதனால் இதுக்குள்ளே பேசின விஷயங்கள்லாம் நம்ம அப்படி தான் பார்க்க முடியுது. ஓகே. ஸோ ஒருத்தர் உதவி பண்ணிங்கன்னா கடலில் தத்தளி போது நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா பாலைவனத்தில் நான் ஒட்டாமல் வந்து இருப்பேன் அப்படிங்கிற விஷயம்லாம் என்ன, இதெல்லாம் அரசியலுடைய உள்நோக்கம் தான் இது. பட் அது ஒன்றும் தவறு கிடையாது. பட் அவருக்கு அம்மா பாடினது கூட அந்த கோரம்பாக்கம் அந்த சாங் கூட பார்த்தீங்கன்னா அரசியல் இருக்கு இல்லையா? ஏழைகளும் பாலைகளும் நினைத்தா நாளைக்கு சிஎம் நீ தான் அப்படிங்கிற வேர்டு வேறு வருது இல்லையா? அது சேர்த்து தானே பாடுறாங்க. அதுக்குள்ளே அரசியல் இருக்கு இல்லையா? எல்லாமே இருக்குது. லோகேஷ் பேசுனது கூட நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அதுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு சொல்லனா எதை நோக்கி போகிறாரு? சினிமா விட்டு போகிறாரு, அப்போ அரசியலுக்குள்ளே போகிறாரு. எல்லாருடைய பார்வையும் ஸ்பீச்சும் மறைமுகமாக அரசியல் சம்மந்த விஷயங்கள் பேசுனதை நான் பார்க்குறேன். ஓகே. அண்ட் வந்து பராசக்தி ஆடியோ லான்ச்சும் மோதுதுன்னு சொன்னீங்க. இப்போ அது எப்போ நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, என்ன? இல்லை, அது வந்து ஜனவரி 3ஆம் தேதி பிளான் பண்ணிகிட்டு இருக்க ஒரு தகவல். அது 3 வருமா 5 வருமாங்கிறது தெரியல. நான் படம் 10th ரிலீஸ். இப்போ மலேசியாவில் எப்படி நடக்கிறத பார்த்துட்டு அது மாதிரி ஒரு பிரம்மாண்டமாக ஆடியோ லான்ச் பண்ணுங்கிற அளவுக்கு தான் இங்கே ஒரு ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்க ஒரு தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இதே மாதிரியே ஒரு ஓப்பன் கிரவுண்டில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி வர்றாரு, உலகநாயகன் கமல்ஹாசன் வர்றாங்க, முக்கியமான அரசியல் கட்சி இந்த தலைவர்களும் உள்ளே வர்றதா ஒரு தகவல். ஏன்னா அந்த படத்தினுடைய செயல் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து போராட்டம் நடந்த விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்குது. அவர்களும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எஸ்கேக்கு இது பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த பக்கம் அரசியல், இந்த பக்கம் ரஜினி கமலும் போது அவர் ஒரு இலக்கை நோக்கி அவர் ஒரு பக்கம் ஓடுறார். விஜய் அரசியல் இன்னைக்கு போடும்போது விஜய் இடத்தை பிடிக்கிறதுக்கு எஸ்கே ஓடிட்டுருக்கார். அதுக்கு இந்த ஆடியோ லான்ச்சு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
பட்டு அதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஜனநாயகனுக்கு ஈக்குவலாக பேசப்படுகிற அளவுக்கு இது இருக்கும். ஓகே சார். ஸோ ஜனநாயகன் ட்ரெய்லர் அண்ட் படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜனநாயகன் படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கூடி இருக்குது. ஸோ அது எப்படி இருக்குது, பூர்த்தி பண்ணதா இல்லையா அப்படின்றதையும் பார்க்கலாம். நேரத்துக்கு நன்றி. வணக்கம். மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.